முன்னாடி காலத்துலலாம் நிறைய இசை இசை நிகழ்ச்சிகள் அப்படின்னு நீங்களே அழகாக சொன்னீங்க. கோவிலை சார்ந்ததாக ரொம்ப இருந்தது. கோவில்களில் வந்து இறை வழிபாடுங்கிறது ஒன்று, ஆனால் இசை வழிபாடுங்கிறதும் ரொம்ப இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தி கல்ச்சர். இன்றைக்கி அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி நல்ல விஷயந்தான், சபாக்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது இப்போது. ஆனால் அஃப்கோர்ஸ் காஸ்மோபாலிட்டன் கோவில்ஸ் நிறைய வந்துடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் பில்டிங்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய கோவிலில் உட்காந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் அன்பிளக்டுங்கிற மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் இல்லாமல் அதை பாடும்பொழுது, ஜஸ்ட் அந்த குத்து விளக்கு, அந்த கோவிலில் இருக்கிற அந்த விளக்கு அது பாடும்பொழுது எத்தனை பேரை ரீச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் அந்த மாதிரி இடத்துல இன்றைக்கி நிறைய கோவில்கள் நிறைய செஞ்சிட்ருக்காங்க நம்ம அரசு. ஆனாலும் ஜனங்கள் இன்னும் நிறைய போய் அதில் ஈடுபாடோடு போகிறது, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரசிக்கிறதுக்கு போகிறதுக்கு இசை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும்னு நம்புகிறேன். அது நிறைய ஹெல்ப் பண்ணும். அந்த விஷயத்தில் நிறைய தானும் செய்யணுன்னு ரொம்ப ஆசை. அண்ட் பாடல்களும், அந்த கோவிலை சார்ந்த பாடல்கள், அதோடைய அழகு சார்ந்த பாடல்களும் இன்றைக்கி நிறைய நம்மளே இயற்றி பாடலாம், தமிழ் அழகாக இயற்றி பாடலாம் அப்படிங்கிறதும் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. கிரி இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு